ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து ரீசெண்டாக தொடர்ந்து OnePlus 8, OnePlus 8 Pro இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா OnePlus 8T லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இந்த மொபைலை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா அக்டோபர் 14 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு அஃபிஷியல் பேஜ்லேருந்து வந்த நியூஸு. ஸோ அக்டோபர் 14 அன்னைக்கு லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல்னு சொல்லியிருக்காங்க. இதில் சிப்செட்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோடைய ஸ்பெக்ஸ் அப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டீட்டெயிலாக இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மொபைலோடைய டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.55 inches டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் AMOLED ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. 16mm கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நம்ம பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சரி எல்லாமே நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ப்ரைஸ் ஏற்றுவாங்க. ஸோ வாங்க அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது இதில் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. கூடவே 2.84 GHz கிளாக் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிப்செட் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 865 தான் சொல்லியிருக்காங்க. நிறைய ரூமர்ஸில் 865+ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது வருதுன்னு தெரியல. ஸோ லான்ச் பண்ணுற அன்னைக்கு தான் 865 இல்லை 865+ தான் நமக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு சிப்செட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இல்லை, சிப்செட் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா Snapdragon 865 இல்லைனா 865+ கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாது இந்த மொபைலில். ஸோ 64-bit ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற விதமாக என்ன கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Adreno 650 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஓரளவுக்கு ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கலாம், ஒரு நல்ல மொபைலாக தான் எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். OnePlus தரப்புலேருந்து எப்பயுமே நல்ல மொபைல்ஸ் தான் இது வரைக்குமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ என்ன ப்ரைஸ் தான் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் OnePlus ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்பவே இது ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா OS பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்தியாவில் ஆக்சிஜன் 11 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் OnePlus தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் வந்தால் தான் தெரியும் எந்த அளவுக்கு எந்த ரேஞ்சுக்கு இருக்க போகுதுன்ட்டு. ஸோ ஆக்சிஜன் OS 11 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாறுமாறாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற கண்ட்ரியில் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு. அதுவும் OnePlus தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா. ஃபோனோட பேக்கில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனோட பேக் கேமரா ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபோனோட பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆபர்ச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா f1.8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆபர்ச்சர் வேல்யூ f2.2 கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட ஆபர்ச்சர் வேல்யூ பார்த்தீங்கன்னா f2.4 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபைனலாக ஃபோர்த் கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ஆபர்ச்சர் வேல்யூ 2.4 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ HDR எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4500 தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு மொபைல் வந்தால் தான் தெரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸில் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்கன்னா ஓனிக்ஸ் பிளாக், கிளாசிக்கல் க்ரீன், இன்டர்ஸ்டெல்லார் க்ளோ, போலார் சில்வர். ஸோ இந்த 4 கலரில் தான் இந்த ஃபோனை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. RAM 2 வேரியன்ட்ஸ் RAM கொடுத்துருக்காங்க. ஸோ 8GB RAM கொடுத்துருக்காங்க. 12GB ரேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டிஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 டிஃபர் ஆகும். ஸோ 8GB ரேமுக்கு பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. 12GB ரேமுக்கு 256GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரியே நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு 5G மொபைலாக வந்து தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 5G வந்து நம்ம கைக்கு இன்னும் அந்த நெட்வொர்க் வந்து கிடைக்கல, இருந்தாலும் வந்து 5G மொபைலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா இன்னும் 1 இயர்க்குள்ளே வந்து எப்படியும் வந்து 5G வந்து லான்ச் பண்ணுறாங்க. 5G 4G 3G 2G இது எல்லாமே வந்து இதில் சப்போர்ட் ஆகும், இந்தியன் பேண்ட்ஸ் குறிப்பாக. ஸோ ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து சப்போர்ட் ஆகும். வந்து சென்சார்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஆன் ஸ்க்ரீனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே கீழே வந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் ஆன் ஸ்க்ரீன்லேயே. சென்சாரோட டைப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சிலோமீட்டர், காம்பேக்ஸ், கைரோஸ்கோப் இந்த சென்சார்ஸும் வந்து கூடவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிம் இதில் வந்து டூயல் சிம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நானோ சிம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்பெக்ஸ் வைஸில் சொல்கிறேன், நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ஸ்பெக்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ 120 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 6000 இல்லை 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 30 minutesல வந்து பேட்டரி ஃபுல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து OnePlus 8T வந்து தெரிக்க விடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபைனலாக இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நெஞ்சு வெளியே வந்துடும். ஏன் வந்து 45,000க்கு இதோட ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 45,000க்கு மேலே தான் வந்து எதிர்பார்க்கலாம். 45,000க்கு கீழே வந்து இந்த மொபைலை கொடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு இந்த மொபைலை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு வந்து வேறு எதனா ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக வந்து தெரிவிக்கலாம். நான் சொல்கிறதுல எதனா தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா புது மொபைல் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.